வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமையும் மகத்துவமும் மேன்மையும் நிறைந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய சர்வ வல்லமை பொருந்தின ஒரே தேவனுடைய நாமத்தினாலே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சர்வ வல்லமை பொருந்தின தேவனை ஆராதிக்கிற நாம், கிறிஸ்தவர்கள் என்று பெயரிடப்பட்டிருக்கிற நாம், வேதத்தின் அடிப்படையில் மிக தெளிவான சில சத்தியங்களை தியானிக்கும்படி இன்றைக்கு நாம் ஒரு மிக மிக அவசியமான ஒரு சத்தியத்தை நாம் பேச போகிறோம். இதை நான் ஒரு டிஸ்கஷனாக கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். என்னென்னா, அநேக சமயங்களில் ஒருத்தர் பேசுகிறத நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். நமக்கு பல கேள்விகள் எழுந்தாலும் அந்த பேசினவரை தொடர்பு கொண்டு கேட்கிறதற்கு கொஞ்சம் கஷ்டம். அப்படியே கேட்டாலும் அதற்கு பதில் வருமா என்பதும் தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் பேச போகிற சப்ஜெக்ட் என்னன்னு சொல்கிறேன். நாம் எல்லாருமே இதில் பங்கெடுக்க போகிறோம். ஒரு சில ரூல்ஸ் மாத்திரம் நான் சொல்லிடுறேன், ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன். முக்கியமான இந்த ரூல்ஸ் பிரகாரமாக நாம் இதில் பங்கெடுக்கணும். நம்பர் 1 என்னென்னா, யாருமே வாதம் செய்வதற்கு, விவாதம் செய்வதற்கு, தர்க்கம் பண்ணுவதற்கு தயவு கூர்ந்து இதில் பங்கெடுக்காதீங்க. நாம் கர்த்தரை குறித்து தியானிக்க போகிறோம், பரிசுத்த தேவனை குறித்து தியானிக்க போகிறோம். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அப்போ இதில் அவரவருடைய சொந்த கருத்துக்களுக்கு இங்கே இடமில்லை. ஆகையினால வீண் விவாதங்களை தயவு செய்து தவிர்க்கவும். அப்படி விவாதங்கள் உங்களுக்கு எழுமையானால் தயவு கூர்ந்து அதை நீங்கள் சற்று நேரம் அதை தவிர்த்து வையுங்கள், விவாதிக்க வேண்டாம். 2வது, எதை பேசினாலும் வேத வசனங்களின் அடிப்படையில் மாத்திரம்தான் பேசணும். எந்த கருத்துக்களை நாம் இங்கே பகிர்ந்து கொண்டாலும், இப்போ நான் பேசக்கூடிய சத்தியத்தை தேவன் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதில் எனக்கு ஒரு துளியும் சந்தேகம் இல்லை. இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொண்டது தவறு, அல்லது நீங்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், அல்லது இதில் எனக்கு வெளிப்பாடு சரியாக கிடைக்காமல் நான் என்னுடைய சொந்த கருத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னா, வேத வசனத்தை ஆதாரமாக கொண்டு வாருங்கள். வேத வசனத்திற்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு டிஸ்கஷனுக்கும் இங்கே இடம் கிடையாது. யார் வேணாலும் இதில் பங்கெடுக்கலாம். எனக்கு இந்த ஃபாதர் சொன்னார், இந்த ப்ராஃபட் சொன்னார், அவருடைய புத்தகத்தில் நான் இதை படித்தேன், இந்த ஒரு பெரிய மகானுடைய புத்தகத்தை நான் படித்தேன், அங்கே இப்படி எழுதிருக்கு அப்படி எழுதிருக்கு. இது எதற்குமே இந்த இடத்துல இடமில்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே இங்கே மேற்கோள் காட்டப்பட வேண்டும். அதை மாத்திரமே நாம் முக்கியத்துவப்படுத்துவோம். வேதாகமத்திற்கு அப்பாற்பட்ட எந்த கேள்விகளுக்கும் எந்த அனுமானங்களுக்கும் விடையளிக்கப்பட மாட்டாது. அது இங்கே என்கரேஜ் பண்ணப்பட மாட்டாது, ஊக்குவிக்கப்பட மாட்டாது. வேதம்தான் அடிப்படை. வேதத்திற்கு எதிராகவோ அல்லது இந்த வசனத்தை சீஷங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, விசுவாசிங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, யூதர்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய தாய் தகப்பன்மாரோ அல்லது யாரெல்லாம் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, தவறாக இங்கே எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் அதற்கு வேதத்திலிருந்து தான் நீங்கள் கோட் பண்ணணும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும், இது இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, இது இவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு வேதத்திலிருந்து நீங்கள் அதற்கான விடையை சொல்லி அதற்கான வசனத்தை நீங்கள் கோட் பண்ணால் ஒழிய எந்த சஜஷனும் இங்கே எந்த ஒரு டிஸ்கஷனும் இங்கே என்கரேஜ் பண்ணப்பட மாட்டாது. இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இந்த 2-3 காரியங்கள், இதற்கு மேலே நீங்கள் நிறைய கருத்துக்களை சொல்லலாம். இது ஒருவேளை இப்படி இருக்கலாம் இல்லையா, அப்படி இருக்கலாம் இல்லையான்னு சொல்லலாம். ஆனால் அதை வேதம் ஆதரிக்க வேண்டும். வேத புத்தகம் நம்முடைய இந்த கருத்துக்களை ஆதரிக்க வேண்டும். சரி, இப்போ நான் எதை குறித்து தியானிக்க போகிறேன்னா, பரிசுத்த தேவனுடைய திரித்துவம், நாம் ஆராதிக்கிற ஒரே தேவனுடைய திரித்துவம். அதாவது 3 ஆள் தத்துவங்களில் செயல்படக்கூடிய தேவன், மூவருள் ஒருவர், ஒருவரில் மூவர், இப்படி என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. இது இந்த வார்த்தை வேதத்தில் இருக்குது இல்லை அப்படிங்கிறது 2ஆம் பட்சம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா வேதத்திலிருந்து தான் எல்லாத்தையும் பேசணும், வேதத்திலிருந்து தான் எல்லாம் சொல்லணும்னு சொல்கிறாரு.
அப்படின்னா எனக்கு இன்றைக்கு எனக்கு அறியப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை, அறிவித்தவர்கள் அல்ல, அறியப்பட்டிருக்கிற வார்த்தை திருத்துவம் என்பது. ஆனால் நீங்கள் என்ன பேர் இதில் கொண்டு வருவீங்க எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு தேவன் 3 ஆள் தத்துவங்களிலே செயல்படுகிறாரா அல்லது செயல்படவில்லையா, இது எல்லாவற்றையுமே வேதத்தில் நாம் வாசிக்க போகிறோம். அதற்கு வேதம் மாத்திரம்தான் பதில், அனுமானங்கள் பதில் அல்ல. ஏன்னா நிறைய டீவியேஷன்ஸ், நிறைய டினாமினேஷன்ஸ், நிறைய பாகுபாடுகள், ஒருவர் மேல் ஒருவர் வெறுப்பு, ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து, ஆனால் எல்லாருமே கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதில் இவ்வளவு குழப்பங்கள் இருக்குது. ஆகையினால இதை நான் பார்க்க பல வருடங்களாக, அது எவ்வளோ வருடம்னு பின்னாடி நாட்களில் நான் சொல்கிறேன், பல வருடங்களாக தியானித்து இதற்கு சரியான தெளிவான விளக்கங்களை வேதத்திலிருந்து நான் கண்டுபிடியாமல் போனால் கிறிஸ்தவனாக வாழ்வதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்பதில் நான் ஜாக்கிரதையாக இருந்தேன். அதே போல் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படாமல் போனால் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது என்பது யாராலும் முடியாத காரியம். அதற்காக அதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரை துணைக்கு நீங்கள் அழைக்க வேண்டும். ஜெப சிந்தையோடு ஒரு நோட்புக்கை கையில் வச்சுக்கோங்க, ஒரு பென்சிலை கையில் வச்சுக்கோங்க. வேத புத்தகத்தை அடிப்படையாக கைகளில் வைத்துக்கொண்டு நான் இங்கே கோட் பண்ணுற, அதாவது நான் இங்கே முன்னுதாரணமாக சொல்லக்கூடிய எந்த வசனத்தையும் நீங்கள் வேதத்தில் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள். வேதத்தில் எடுத்து வாசிங்க. நான் தப்பாக வாசிக்கிறேன்னா, ஏதாகிலும் நான் தவறு செய்திருக்கலாம், அல்லது ஏதாகிலும் பொருள்பட நான் தவறு செய்திருந்தாலும் அதை நீங்கள் எனக்கு சொல்லிடுங்க. நான் மேக்சிமம் தவறு செய்யாமல், என்னை வாசிக்கும்போது போகிற வேகத்தில் சில சமயத்தில் எழுத்து பிழைகளை நான் சொல்லியிருக்கலாம். ஏன்னா இன்னொரு காரியத்தை இதில் நான் சொல்லிடுறேன். வேதம், பரிசுத்த தமிழ் வேதாகமம் என்பது மிக 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 முக்கியம். ஏன்னா தமிழ் மொழிபெயர்ப்பு எல்லா விதத்திலும் மிக சரியாக தெளிவாக தமிழினுடைய சொல்லாக்கங்கள், சொல் கையாடல்கள், சொல்லை பயன்படுத்துகிற விதம், அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும். ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம், அது நம்ம நாட்டில் எழுதப்பட்டதுனால, நம்ம நாட்டில் ஜாதியினுடைய ஆளுமை அதிகமாக இருந்ததுனால ஜாதி அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை நான் எதிர்க்கிறேன். பரஸ்திரீ அப்படிங்கிற வார்த்தை அது மிக தவறானது. சண்டாளன் என்கிற வார்த்தை மிக தவறானது. இந்த 3 காரியங்களை இந்த வேதத்தை மொழிபெயர்த்தவர்கள் வேண்டுமென்றே செய்தார்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது மற்ற மொழிபெயர்ப்புகளில் இந்த 3 வார்த்தைகள் காணப்படவில்லை. அது குறிப்பிட்ட ஜாதியினரையோ குறிப்பிட்ட மக்களையோ இழிவுபடுத்துகிறதான ஒரு செயல். அதனால் இந்த 3 வார்த்தைகளை தவிர தமிழ் வேதாகமத்தில் சகலத்தையும் நான் மிக துல்லியமாக நான் பார்த்து கவனித்தது என்னென்னா, வேதாகமம் மிக சரியாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு துளியும் சந்தேகம் இல்லை. இவ்வளவு நேரம் இன்ட்ரொடக்ஷன்ஸுக்கு போயிடுச்சு. ஸோ இதை சிந்தையில் வைத்துக்கொள்வோம். நீங்கள் முழு சத்தியத்தையும் கேளுங்க. கேட்கும் பொழுதே உங்களுக்கு நான் எங்கேயாகிலும் தப்பு செய்கிறேன்னு தெரியுதா, உடனடியாக நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கங்க, எழுதி வைத்துக்கொள்ளுங்கள். நான் இந்த செய்தி முடிகிற வரைக்கும் அதற்கான பதில் கிடைக்காமல் போகிறது என்று சொன்னால் தயவு செய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் பேசுவோம், நாம் உரையாடுவோம். நீங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறதாக இருந்தாலும் செய்யலாம். ஆனால் விவாதத்திற்கென்றோ தர்க்கத்திற்கென்றோ சத்தியத்தை அவரவர் இஷ்டப்படி பேசுகிறதற்கென்றோ இடமளிக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா தயவு கூர்ந்து சொல்லுங்கள். நான் அதை திருத்திக் கொள்ள எந்த சமயத்திலும் தயாராக இருக்கிறேன். காரணம், வேதத்தை குறித்த எந்த விதத்திலும் துளியும் நான் தவறு செய்வதற்கு ஆயத்தமாக இல்லை. எனக்கு போதிக்கப்பட்டதோ அல்லது நான் புரிந்து கொண்டதோ எதுவோ ஒன்று அது தவறாக இருந்தாக தயவு கூர்ந்து சொல்லலாம், நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஆகினால இதை கேட்கிற எல்லோரையுமே இதிலே பங்கெடுக்க அழைக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் இதிலே மகிமைப்படுவதாக. நம்ம சத்தியத்துக்குள்ளாக போகிறோம். அனைவரும் தயவு கூர்ந்து ஜெப சிந்தையோடு இதிலே பங்கெடுக்கும்படி தாழ்மையோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் அப்படின்னு இருக்கு. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில்,
வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். ஏன்னா இந்த வேதாகமத்தை வாசித்து பார்த்தா தான் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படிங்கிறார். கர்த்தராகிய இயேசுவை குறித்த சாட்சியையும் வேதம் குறிப்பிடுகிறது. பரிசுத்த ஆவியானவரை குறித்த சாட்சி, பிதாவை குறித்த சாட்சி, இப்படி எல்லாவற்றையும் நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. நமக்கு நிறைய பேர் போதிச்சிருப்பாங்க, நிறைய பேர் நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, நீங்கள் கையில் வச்சிருக்கிற வேதாகமம் வந்து யூதர்களுக்கு என்று எழுதப்பட்டது, இஸ்ரவேலருக்கு என்று எழுதப்பட்டது, உங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, இது ஒரு ஃபாரின் காடு, இது ஏதோ வெளிநாட்டு கடவுள் அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. கிடையவே கிடையாது. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நம்மில் ஒருவருக்கும் கர்த்தர் தூரமானவர் அல்ல. நாம் ஆராதிக்கிற கர்த்தரை தடவியாகிலும் நாம் கண்டுபிடித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அது ரொம்ப அவசியம். ஏன்னா பரலோகத்தில் நாம் போய் அவரை பார்க்க போகிறோம். ஆகையினால அவரை தெரியாமல் நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா? ஆகையினால கர்த்தரை நாம் அறிந்து கொள்ள மிக அவசியமான எல்லா ஸ்டெப்ஸையும் நாம் எடுக்கணும். அப்போஸ்தலர் 17:30 என்ன சொல்லுதுன்னா, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். இவ்வளவு வருஷம் நாம் ஏனோ தானோன்னு இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம கண்ணு முன்னாடியே எல்லா மற்ற வேற்று மதத்தினர்கள் நிறைய பேர் மிக மிக விசேஷமாக இஸ்லாமியர்கள் பார்த்திங்கன்னா நம்மை குறித்து ரொம்ப அவதூறாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. கடவுளுக்கு கம்பேனியன் கிடையாது, கடவுளுக்கு இணை யாரும் கிடையாது, அவர் ஒருவர் தான் உயர்ந்தவர்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே உண்மைதான். ஆனால் அவங்களுக்கு திருத்துவம் புரியவில்லை. சரி, இஸ்லாமியர்கள் தான் இப்படி சொல்கிறாங்களான்னு பார்த்தா கிறிஸ்தவத்துக்குள்ளவே நிறைய பேர் இருக்காங்க. இயேசு மட்டும்தான் தெய்வம்னு சொல்லுவாங்க, இல்லது பிதா மாத்திரம் தான் தெய்வம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே என்ன டினாமினேஷன்ஸ்ன்ற பேர் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இப்போ டைம்ஸ் வேஸ்ட் பண்ண விரும்பலை நான் அது எல்லாவற்றையும் சொல்லுகிறதற்கு. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே முக்கியம்னு சொல்லிட்டு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் பரிசுத்த ஆவியானவர் என்பவர் அவர் ஒரு காற்று, அவர் ஒரு ஃபோர்ஸ், அது ஒரு சுவாசம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி வெவ்வேறாக நிறைய காரியங்களை மக்கள் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் அறியாமை உள்ள காலங்கள். ஆனால் நித்திய தேவனை அறிந்து நாம் நம்முடைய எல்லா விதமான மதியினங்களையும் அறிவீனங்களையும் விட்டுவிட வேண்டும் அப்படின்னு நமக்கு கர்த்தர் கட்டளை இடுகிறார். இது ரொம்ப விசேஷமானது. இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். இதுதான் ஆர்டர், கர்த்தருடைய மிகப்பெரிய கட்டளை இது. அப்போ என்ன செய்யணும்னா, மனம் திரும்புங்க. இது நாள் வரையில் எதையெல்லாம் நீங்கள் தவறாக புரிந்து வைத்து கொண்டிருக்கீங்களோ அதிலிருந்து திரும்புங்க அப்படின்னு நமக்கு கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். அப்போ அந்த கட்டளைக்கு நாம் எல்லாருமே கீழ்ப்படினோமா இல்லையா? இப்போ என்னென்னா, ஒரு இன்ட்ரோடக்ஷன் பேசினதுனால கொஞ்சம் அதிக நேரம் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. பழைய ஏற்பாட்டில் வேதாகமம் நம்முடைய கர்த்தரை என்னவென்று நமக்கு வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இந்த முதல் பகுதியை முடிப்போம். அதன் பிறகு இரண்டாவது பகுதியில் புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக நம்ம போக போகிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். 5வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதில் மிக முக்கியமான 2 விஷயங்களை நான் படிச்சிருக்கேன். நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனிக்கணும். உங்களுடைய சஜஷனை இதில் சொல்லுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான். அதில் எந்த விதத்திலும் ஒரு இம்மி அளவும், ஈவன் ஒரு நானோ சைஸ் அளவும் கூட சந்தேகமே கிடையாது. ஏன்னா மில்லிமீட்டரையும் தாண்டி இப்போ நானோ எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானோமீட்டர் அளவில் கூட நமக்கு சந்தேகம் கிடையாது. ஆகையினால நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த செய்தி முடிவில் இந்த வார்த்தை டிக்ளேர் ஆகும். இதை எல்லாரும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
5வது வசனத்தில் தேவன் மிக தெளிவாக சொல்கிறார், முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலம். இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இது இப்படி தான் நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறணும்னு சொல்கிறாரு. இதை ஒரு பர்பஸ்ஃபுல்லாகவே ஒன்றோடு ஒன்று இணைத்து தேவன் பேசியிருக்கிறாரு. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. 6வது வசனம், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. கிறிஸ்டல் கிளியருங்க, தெளிவாக வேதம் சொல்லிடுச்சு, நான் தான் கர்த்தர். நீங்கள் இந்த சத்தியத்தை எங்கேருந்து கேட்குறீங்கன்னு தெரில. இந்தியாவிலேருந்து கேட்குறீங்களா, வெளி மாநிலங்களிலிருந்து கேட்குறீங்களா, வெளி தேசத்திலிருந்து கேட்குறீங்களா, எந்த இடத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த சத்தியத்தை கேட்குறீங்கன்னு தெரியாது. ஏன்னா தமிழர்களுக்கு மாத்திரம்தான் இந்த என்னுடைய மொழி புரியும். ஆகையினால தமிழர்கள் இதை கேட்குறீங்க. எந்த இடத்திலிருந்து நீங்கள் கேட்டாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடம் எல்லாமே சூரியன் படக்கூடிய இடம்தான். ஆகையினால தான் சொல்கிறார், சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் எல்லா இடங்களிலும் அறியப்படும்படிக்கு கர்த்தராகிய தேவன் நாம் அவரை அறியாதிருந்தும் நமக்கு அவர் இடைக்கட்டு கட்டி நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கர்த்தர் கொடுக்குறார். டிக்ளரேஷன். இது அவர் தன்னை குறித்த ஒரு பெரிய டிக்ளரேஷனை கொடுக்குறார். இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த டிக்ளரேஷன், இந்த சத்தியம் முடியும் பொழுது ஆமாம் அது உண்மைதான் அப்படின்னு நாம் முடிக்க போகிறோம். இப்போ ஏசாயா 44ஆம் அதிகாரம் 24வது வசனம், உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து பூமியை பரப்பினவர். இப்போ தேவன் தெளிவுபடுத்துகிறார், நான் தான் கர்த்தர், நான் ஒருவரா வானங்களை விரித்தேன், நானே பூமியை பரப்பினவர் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஓசியா 13ஆம் அதிகாரம் 4வது வசனம், நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். ஆகையால் நீ என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம், என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 21வது வசனம், நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள், இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவங்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. 22வது வசனம், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். ஆகையால் நீ என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம், என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குங்க, நிறைய வசனங்கள் இருக்கு. நம்முடைய தேவன் ஒருவர் தான், அவரை அன்றி வேறொரு தேவனும் இல்லை, வேறொரு கண்மலையும் இல்லை, வேறொரு ரட்சிப்பும் இல்லை. நம்முடைய தேவன் மாத்திரம்தான் ரட்சிக்க வல்லவர். நாம் ஆராதிக்கிற ஒரே தேவன் மாத்திரம்தான் ரட்சிக்க வல்லவர். அவரை விட்டுட்டு வேற எங்கேயும் போக முடியாது. அதுவும் என்ன சொல்றாருன்னா, பூர்வ காலம் முதற்கொண்டு இதை விளங்க பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். பூர்வ காலம் முதற்கொண்டு இதை விளங்க பண்ணி அந்நாள் முதற்கொண்டு, அந்த நாள் துவங்கி இதை அறிவித்தவர் யாருன்னு சொல்றாரு? கர்த்தராகிய நான் அல்லவோங்கிறாரு. இந்த 45ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது புதிய ஏற்பாட்டில் இதற்கு இணையான ஒரு வசனத்தை நாம வாசிக்க போகிறோம். ஏன்னா பூர்வ காலம் அப்படின்னா ஆதி ஆகமம் முதற்கொண்டு, ஆதி முதற்கொண்டு சொல்றாரு. இதை நான் அறிவித்திருக்கிறேன்னு சொல்றாரு, விளங்க பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறார். ரொம்ப தெளிவாக இருக்குன்னு கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார்.
நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கீங்க, நான் சொல்லுவது சரியா இல்லையா என்பதையும் தயவு செய்து எழுதுங்க. ஆகையினால தான் சொல்கிறார், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, நீங்கள் எந்த நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இதுதான் உண்மை, இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறார். என்னை நோக்கி பாருங்கள்னு சொல்கிறார். வேறு யாரையுமே நாம் பார்க்கக்கூடாது. ஸோ இதுவரையில் நாம் தெரிந்து கொண்டது, நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே. கடைசி வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் நிலைநிறுத்தப்படும். இந்த முதலாம் பாகத்தை பொறுமையோடு என்னோடு கூட கேட்டவர்களுக்கு மிக்க நன்றி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் தயவாய் நம்மோடு கூட இடைபடுவாராக, நம்மோடு இருப்பாராக. இது நாம் எல்லாருமாக சேர்ந்து தியானிக்கிற காரியம். உங்களுடைய சஜஷன்ஸை இதில் தயவு செய்து எழுதுங்க, கமெண்ட்ஸில் எழுதுங்க. இதில் நான் சொன்ன அந்த ரூல்ஸை தயவு செய்து மறந்துடாதீங்க. அந்த சட்டத்திட்டத்தின்படி, அந்த ரூல்ஸின் பிரகாரமாக அதற்குள்ளாக நாம் செயல்படுவோம். தயவு கூர்ந்து விவாதங்களை தவிர்ப்போம். செகண்ட் பார்ட்டில் நாம் சந்திப்போம். கர்த்தருடைய மகிமையுள்ள வல்லமையுள்ள ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமீன். லெட் அஸ் see in the second part.